இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையிலே வந்திருக்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாள் ஒரு புதிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 2:27 பிற்பகுதியில், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே இன்னைக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இன்னைக்கு ஓட்டு போடுகிற நாள். எல்லாரும் தங்கள் ஓட்டு செல்வதற்கு ஊர்களில் சென்று ஓட்டு போட்டு கொண்டிருக்கிற நாட்கள் இருக்கிறோம். யார் நமக்கு அடுத்து நம்ம நாட்டை ஆள வேண்டும் என்று முடிவு பண்ணுகிற ஒரு நாள் இருக்கிறோம். இப்பொழுதும் அவருடைய ஜனங்களுக்கு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுது, ஜனங்கள் என்று சொல்லும்போது நாமெல்லாம் இந்த ஜனங்கள் என் ஜனங்கள் சொல்லுவாங்க, இந்த நாட்டு ஜனங்கள் என் நாட்டு ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் நம்மை சொல்றார். யார் அவங்க ஜனங்கள்? அவரை ஆராதித்து அவரை பின்பற்றவர்களை பார்த்தா சொல்றார் பாருங்க. அது யாரு? நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்று நானே உங்கள் தேவனாய கர்த்தர். அப்போ இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒன்று. இரண்டாவது, அவரை தவிர வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அந்த அறிந்த பிறகுதான் அவரை ஆராதிக்கிறவர்கள். அப்போ அந்த அவரை பின்பற்றுவது என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைய மாட்டார்கள். சோதரர், ஒருவேளை நாங்கள் எங்களை வெட்கமடையாதபடி செய்யுங்க என்று சொல்லி அநேகர் சொன்னாலும், சிலவங்க சொல்லுவாங்க, இவங்க ஓட்டு போட்ட தப்பா போச்சு, அவங்களுக்கு ஓட்டு போட்ட தப்பா போச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவர் தான் நம்மை ஆளுகிறவர்களை தெரிந்தெடுக்கிறார். மனுஷர் மத்தியில் பாருங்க, நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறவர் தான் வரும். அது தேவ சித்தப்படி தான் நடக்கும். ஸோ அதை நம்ம ஒப்பு கொடுக்கணும். யார் வந்தாலும் பாருங்க, அவர் வந்தால் நல்லா இருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம யோசிப்போம். அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருப்போமானால் கர்த்தர் எல்லாம் நன்மையாக செய்வார். ஒரு தாய் தாப்பு தன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறது போல ஒருபோது வெட்கமடைஞ்சு போகாதபடி செய்வாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நன்மை தான் செய்வாங்க. தாய் தாப்பன் பிள்ளைகளுக்கு, உண்மையான ஒரு தாய் தாப்பன் பிள்ளைகள், சில சிலவங்க இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாரும் கூட நினச்சிருப்பாங்க, தாய் தகப்பன் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. உண்மையாய் நேசிக்கிற, பெற்றெடுத்து நேசிக்கிற ஒரு தாய் தகப்பன் எப்படி தன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பான்னு, வெட்கமடைந்து போகக்கூடாதுன்னு. அதே போலதான் இந்த பரமபிதா உலகத்தை படைத்தவர் நினைக்கிறாரு. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைய மாட்டாங்க, தலை குனிய மாட்டாங்க, அவர்கள் மற்ற குன்பாக தாழ்ந்து போக மாட்டாங்க. வேதாந்தத்தில் நிறைய இடங்களில் படிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தவர்கள், உண்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்திருந்தவர்கள், பொல்லாப்பை விட்டு விலகினவர்கள், பாவத்தை விட்டு ஓடி எல்லாவர்களையும் கர்த்தர் உயர்ந்த நிலைமையில ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்க முடியும். அதைத்தான் இங்கேயே சொல்லப்பட்டிருக்குது. என் ஜனங்கள் வெட்கமடைய மாட்டாங்க, அவங்களுக்கு சத்தியான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், உச்சிதமான கோதுமை கொடுப்பேன், கண்மலையை தேடினால் அவன் திருப்தியாவே, அவர்கள் அறுவடை நல்லா கொடுப்பேன், ஒரு நன்மையும் குறைந்து போகாது. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கமடைந்து போக மாட்டார். அருமையானவர்களே, இந்த கால வேளையில கூட ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளை தம்மை ஆராதிக்கிற, தமக்கு பயந்து நடக்கிற, நேர்மையை பயந்து நடக்கிறது இல்லை. சும்மா அவருக்கு சில ஆட்கள் பயந்து நடப்பாங்க, ஆனா நேர்மையா இருக்க மாட்டாங்க, இஷ்டம் போல இருக்கும். பயந்து நேர்மையா இருக்கிறவர்கள், கர்த்தர் வார்த்தையின்படியே நடக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்வார். நாம் நேர்மையா நடந்தால் நமக்கு விரோதமாய் இருப்போம் யார்? என்னதான் தப்பு பண்ணாலும், என்னதான் மற்ற விரோதம் பண்ணாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இன்னைக்கு அவர் ஜனங்களாக இருக்கோ இந்த கால வேளையிலே அவருக்காக, ஆண்டவரே நாங்கள் வெட்கமடைந்து போகாதபடி செய்யுங்க. என் ஜனங்கள் வெட்கமடைந்து போகாத ஆண்டவரே சொல்லிட்டார், என் ஜனங்களா இருந்தா நீங்க வெட்கமடைய மாட்டீங்க. மற்ற மாதிரி வேற மாதிரி இஷ்டம் போல மற்ற உலகத்தின்படி அங்க ஆண்டவரை விட்டு வேற யாரை ஆராதித்தால், யாரை வணங்கி பின் சென்றாலும் வெட்கமடையும் நாட்கள் வரும். கார்மேல் மவுண்ட்ல 2 கூட்டமாய் பிரிந்தார்கள். பாகாலுடைய தீர்க்கதரிசி 450 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள், ஆண்டவர் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் பின்பற்றலை. ஏன்னா யார் கடவுளே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போ அந்த பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாம் அவருக்கு காலையில் சாயங்காலம் மட்டும் பலி செலுத்தினார்கள். அங்க ஒன்றும் நடக்கல. அவர்கள் வெட்கமடைந்து போனார்கள். ரத்தத்தை கொடுத்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் கடைசியாக எலியா என்ன செய்தான்? அவன் ஒரு ஜெபம் பண்ணான், இந்த ஜனங்கள் எல்லாரும்
நீர்தான் தேவன் அறியும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் வானத்துல அக்கினி இறக்கி அதெல்லாம் பற்றிக்க பண்ணினார். ஒரு பெரிய மாற்றத்தை அங்க பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்ன கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால் போட்டாங்க. எல்லாம் முகங்குப்புற விழுந்தார்கள். அன்றைக்கு தான் ஆசீர்வாதம் ஆரம்பித்து. எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர் உண்மைக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறார்களோ, நேர்மைக்கு எப்போது செவி கொடுக்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் வெக்கமடையாதபடி கர்த்தர் செய்வார். காலவெளியிலே கர்த்தர் அப்பதான் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறார். நீங்கள் வெக்கமடைந்து போனீர்களா? இத்தனை வருஷங்கள் எவ்வளவு போட்டு எவ்வளவு பண்ணி எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கல, எங்க வாழ்க்கை நன்மை இல்லை, எங்க நாட்டுல நன்மை இல்லை, எங்க வீட்டுல நன்மை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஜனங்கள் ஒரு நாள் வெக்கமடைந்து போக மாட்டார்கள். இன்றைக்கு அவருடைய ஜனங்களா மாற இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. இதயத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தை நடக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பா நீங்கள் வெக்கமடையாதபடி, அங்க 2 வசனம் மேலுள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அதுக்குள்ள 26ஆம் வசனம் அப்படி சொல்லப்பட்டு 27ஆம் வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கமடைந்து போவதில்லை. நீங்க வெக்கமடைந்து போகாதபடி கர்த்தர் உங்களோடு இருந்த அற்புதங்களை செய்ய நீங்கள் அவரையே நோக்கிப்பார். அவர் ஜனமாய் மாறுங்கள், வெக்கமடையாமல் இருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.